நீங்களாம் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும் கற்பகம், முதல்ல உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஜான்சி, இதோ அந்த ரூம்ல போய் பேக வச்சுட்டு நீங்க ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. அத்தை வாங்க உட்காருங்க. வாங்க. சரி, உட்காரு பரமோ. நீங்க உட்காருங்க. அத்தை, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்கே கல்யாண கலை வந்திருக்கு. அண்ணி, ஏதோ முத கல்யாணம் மாதிரி ரொம்ப தான் பண்றீங்க. ரெண்டாவது கல்யாணம், அதுவும் இவனும் பிள்ளைய வச்சிருக்கான், அவளும் பிள்ளைய வச்சிருக்கா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஊரை கூட்டி பண்ணா சிரிப்பாங்க. காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்கணும், இல்லனா நமக்கு தான் அசிங்கம். இங்க பாரு பரமோ, என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நடந்தது பாரு, அது கல்யாணமே இல்ல. அத நான் பார்க்கவும் இல்ல. அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துட்டேன். இப்ப நடக்க போறதுதான் என் பையனுக்கு முதல் கல்யாணம். அவங்க 2 பேருக்கும் பசங்க இருந்தா என்ன, நாம தப்பு பண்ணனாதான் ஊருக்கு பயப்படணும். நான் என் மகனுக்கு கல்யாணம் தானே பண்ண போறேன். சொல்ல போனா மண்டபத்துல வச்சு பெருசா பண்ணி கண் குளிர பாக்கணும்னு ஆசை. நாள் குறைச்சலா இருக்கேன்னு தான் கோயில்ல வச்சு பண்றோம். அதான் முக்கியமான சொந்தமாவது கூட இருக்கணும்னு நினைச்சேன். தப்பு இல்ல, உனக்கும் உன் பையன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் தானே. முத பொண்ண நம்ம கண்ணையே காட்டாம அவனே பார்த்து பண்ண கல்யாணம் உருப்படாம போச்சு. இவளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணுல காட்டுவியா? பொண்ணு எப்படி இருப்பா? அவ பொண்ணு இல்லாத மகாலட்சுமி. பேர சொல்றியா? இல்ல, அவ முக லட்சணத்தை சொல்றேன். அவ பொறுமையில அப்படியே பூமி மாதிரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சுமை இருந்தாலும் அத அப்படியே தாங்கி நிப்பா. அவ பாசத்துல கடல் மாதிரி. கடல் எப்படி எல்லா நதியும் ஏத்துக்குதோ அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு அவ அன்பாலேயே எல்லாரையும் முழுகடிச்சிருவா. குணத்துல தெளிவான நீரோட மாதிரி. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டா. எப்பவுமே அவ வெளிப்படையா இருப்பா. முக்கியமா அவ ஒரு குடும்பத்துக்கு அச்சாணியா இருப்பா. சுருக்கமா சொல்ல போனா குணத்துல தங்கம், பொறுமையில பூமி, பாசத்துல கடல், அன்புல வானம். மொத்தத்துல அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வரல, குளம் காக்குற குல சாமியா வரா. இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். திவ்யாவும் அவளை தான் சொந்த அம்மாவா ஏத்துக்கிட்டா. அவளும் மகளா அரவணைச்சுக்கிட்டா. கற்பகம், நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு உடனே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. காப்பி சாப்பிடறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல கிளம்பு, பொண்ணை பாப்போம். இருங்க, அவ எங்க போயிருப்பா? முதல்ல நம்ம அங்க வரோங்கிற விஷயத்த சம்பந்திக்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கெல்லாம் வந்த கலப்புல இருப்பீங்க. போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சூடா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மருமகளை பார்க்க போலாம். அப்படியா? உன் விருப்பப்படியே போலாம். வா பரமு, நாம போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம்.